அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய அமுதமொழியிலே நாம் பார்க்க இருப்பது துளசிதாசர் எழுதிய இராமாயணத்திலே ஒவ்வொரு கண்டத்தின் துவக்கத்திலும் ஒரு சில சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை எழுதியுள்ளார். அதிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள். வந்தே போதமயம் நித்யம் குரும் சங்கரரூபிணம் யமாஸ்ரிதோ ஹி வக்ரோபி சந்திரஹ சர்வத்ர வந்தியதே. வந்தே போதமயம் நித்யம் குரும் சங்கரரூபிணம் யமாஸ்ரிதோ ஹி வக்ரோபி சந்திரஹ சர்வத்ர வந்தியதே. இதன் பொருள், அன்பின் வடிவிலிருந்து எப்போதும் அறிவை வழங்கும் குருவாகிய சிவபெருமானை நான் அனுதினமும் வணங்குகிறேன். வளைந்த மூன்றாம் பிறை போன்ற சந்திரன் சிவபெருமானின் தலையை அலங்கரிப்பதால் அப்பிறையானது அனைவராலும் வணங்கப்படுகிறது. அதுபோல சிவனின் அருளால் அந்த பிறை போன்று குறையுடையவனாக இருக்கும் என்னையும் இராமாயணத்தை எழுத வைத்து அனைவராலும் வணங்கும்படி செய்து அந்த சிறு பெருமானை வணங்குவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.